நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நெஞ்சங்களின் நேசமே, நேயங்களின் தெய்வமே, உன்னுயிருணவினையே, உவந்தெம்மில் உறைந்தவரே, உம்முடன் வாழ்வது உறவினில் இனியதுவே. இயேசுவே, இயேசுவே, நெஞ்சங்களின் நேசமே, நேயங்களின் தெய்வமே, உன்னுயிருணவினையே, உவந்தெம்மில் உறைந்தவரே, உம்முடன் வாழ்வது உறவினில் இனியதுவே. இயேசுவே, இயேசுவே, நெஞ்சங்களின் நேசமே. பாசம் பொங்கியே பாதம் கழுவினீரே, பாரில் நாங்களும் பணிதனில் அணி சேர, பணிவிடை பார்வையும் பயணத்தின் தேடலும், பணிவிடை பார்வையும் பயணத்தின் தேடலும், பங்கேற்கும் பலியில் பகிர்வாகும் எங்கள் இயேசுவே, இயேசுவே, நெஞ்சங்களின் நேசமே, நேயங்களின் தெய்வமே, உன்னுயிருணவினையே, உவந்தெம்மில் உறைந்தவரே, உம்முடன் வாழ்வது உறவினில் இனியதுவே. இயேசுவே, இயேசுவே, நெஞ்சங்களின் நேசமே.
வாழ்வை உணவாக்கினீ. வாழும் நாங்களும் வீழ்வோர் உணவாக, வறியவர் ஏக்கமும் அதில் எழும் எழுச்சியும், வறியவர் ஏக்கமும் அதில் எழும் எழுச்சியும், வரும் காலம் உயர வலுவூட்டும் உணவே. இயேசுவே இயேசுவே நெஞ்சங்களின் நேசமே, நெய்யங்களின் தெய்வமே, உயிருணவினையே உவந்தெம்மில் உறைந்தவரே, உம்முடன் வாழ்வது உறவினில் இனியதுவே. இயேசுவே இயேசுவே நெஞ்சங்களின் நேசமே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனை இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, அதிகாரம் ஆட்டி படைக்கவா, அன்போடு அழைத்து செல்லவா, அல்லது அதிகாரம் அரவணைத்து கொள்ளவா, அல்லது அதட்டி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் கீழொண்டு மேலொண்டுமாக பேசி நடித்து ஏழை மக்கள் மீது பாசம் கொண்டு உள்ளவர்கள் என்று காட்டிக்கொள்ளவா, அல்லது விளம்பரத்துக்காகவே உயர்நிலைகளுக்காகவே மக்கள் மீது நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் என்ற பெயரிலே அதிகாரத்தை வெளிப்படுத்துவதா? குடும்பங்களிலும் தனி மனித வாழ்விலும் சமூக சமய வாழ்விலும் அரசியல் வாழ்விலும் இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தளம் நமது கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள அதிகாரம். பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது அதிகாரம், அரசியல் தலைவர்களுக்கு மக்கள் மீது அதிகாரம், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மீது அதிகாரம், காவலர்களுக்கு குற்றவாளிகள் மீது அதிகாரம், அருள்பணியாளர்களுக்கு மக்கள் மீது அதிகாரம், பங்கு பேரவையினருக்கு மக்கள் மீது அதிகாரம், ஆயருக்கு அருள்பணியாளர்கள் மீது அதிகாரம், பேராயர்களுக்கு ஆயர்கள் மீது அதிகாரம். இப்படி எல்லாருமே இன்னொருவர் மீது அதிகாரம் பெற்றுள்ளோம். இந்த அதிகாரம் நாமவே ஏற்படுத்தி கொண்டது. அதனால்தான் பல நேரங்களில் வன்முறை நடக்கிறது. ஹிட்லர் 6 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தது தான் பெற்ற அதிகாரத்தினால்தான். இப்படிப்பட்ட அதிகாரங்களை கண்டு சில நேரங்களில் நாம் பயப்படுகிறோம். பார்த்தீங்களா? சில நேரங்களில் நமக்கு வெறுப்பு உண்டாகிறது, கசப்பு உண்டாகிறது, கோபம் உண்டாகிறது, கவலையும் உண்டாகிறது, அவநம்பிக்கை உண்டாகிறது. ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம், ஏற்றும் கொள்கிறோம். அதுபோலத்தான் இன்றைய இறைவாசகத்திலே இயேசுவின் அதிகாரம் வெளிப்படுவதை காண முடிகிறது. இது கடவுள் அவருக்கு கொடுத்தது. இஸ்ரேல் மக்கள் இந்த அதிகாரத்தை 2 நிலையில் பார்க்கிறார்கள். ஒன்று, தன் பிள்ளைகள் மீது, அரசன் மக்கள் மீது, சமுதாய தலைவர்கள் பொதுமக்கள் மீது கொள்கின்ற அதிகாரம். மற்றொன்று, கடவுள் மக்களுக்கு கொடுக்கும் அதிகாரம். அதனால்தான் இயேசு கேட்பார், திருமுழுக்கு யோவானுக்கு அதிகாரம் எங்கிருந்து அருளப்பட்டது? விண்ணில் இருந்தா அல்லது மண்ணில் இருந்தா? இது கடவுள் கொடுத்தது. அதனால்தான் பிலாத்துவின் கேள்விக்கு இயேசு, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால்
உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. அத்தகைய ஒரு அதிகாரத்தோடு தான் இயேசு என்று போதிக்கின்றார், குணப்படுத்துகின்றார். இது கடவுள் அவருக்கு கொடுத்த அதிகாரம். அதனால்தான் அத்தகைய அதிகாரத்தை வைத்து மக்களை ஆட்டி படைக்காமல் இறையாட்சியின் விழுமியங்களை நோக்கி அழைத்துச் செல்கிறார். நாம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை வைத்து மக்களை ஆட்டி படைக்கிறேனா அல்லது கடவுளின் பாதைக்கு அன்போடு அழைத்துச் செல்கிறேனா வெளிப்படைத்தன்மையோடு என்பதை நாம் ஒவ்வொருவரும் தயவு செய்து கேட்டு பார்ப்போம். அது பெற்றோரோ, ஆசிரியரோ, அரசர்களோ, ஆயர்களோ, அருட்பணியாளர்களோ, பொது நிலையினரோ அல்லது பங்கு பேரவினரோ, அன்பிய அமைப்பாளர்களோ, வழிகாட்டிகளோ யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் காலத்தவர் அவரிடம் கண்டு வியந்த புதுமை பண்புகள் ஒன்று இயேசுவின் நல் அதிகாரம். இயேசு இயற்கையின் மீதும் மனிதர்கள் மீதும் அலகையின் மீதும் தீ ஆற்றல்கள் மீதும் கொண்டிருந்த அதிகாரம் அவர்களுக்கு மலைப்பை ஏற்படுத்தியது. இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று பரிசேயர்கள் கேட்டபோது இயேசு அவர்களுக்கு விடையளிக்க மறுத்துவிட்டார். இருப்பினும் இயேசுவின் பணியையும் வாழ்வையும் அலசி பார்த்தால் எங்கிருந்து இந்த அதிகாரம் அவருக்கு வந்தது என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். முதலில் இயேசு தந்தை இறைவனோடு கொண்டிருந்த நெருக்கமான உறவு, கலப்படமில்லாத உறவு, நேர்மையான உறவு, வெளிப்படையான உறவு. உள்ளத்துல ஒண்ணு, வாயில ஒண்ணு, இதயத்துல ஒண்ணு, மண்டையில ஒண்ணு, மூளையில ஒண்ணு, வார்த்தையில ஒண்ணு கிடையாது. ஆள் பார்த்து ஒண்ணு, இடம் பார்த்து ஒண்ணு கிடையாது. வெளிப்படையான ஒரு உறவு. தந்தையிடமிருந்தே இயேசு தனது அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். தந்தையின் விருப்பத்தை மட்டுமே செயல்படுத்தியதால் தந்தை அவரை எப்போதும் வலிமைப்படுத்தினார். இரண்டாவதாக இயேசுவின் தூய நேர்மையான வாழ்வு. ஆங்கிலத்தில் கிரெடிபிலிட்டி என்று சொல்லுவோமே. உனக்கு அதிகாரம் இருக்குன்னா ஒரு கிரெடிபிலிட்டி இருந்தால் தான் நீ அடுத்தவங்க தட்டி கேட்க முடியும். தவறுகளை தட்டி கேட்க தவறுகிறோம் என்று சொன்னால் நம்ம சரியில்லைன்னு தானே அர்த்தம். அவரிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை என பிலாத்துவும் பரிசேயர்களும் அறிந்து கொண்டார்கள். இந்த அக தூய்மை இயேசுவுக்கு அதிகாரத்தை தந்தது. நம்முடைய பேச்சிலும் செயலிலும் வாழ்விலும் வழிகாட்டுதலிலும் அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியவை இரண்டு. ஒன்று, தந்தை இறைவனிடம் வேண்டி தூய ஆவியின் ஆற்றலை பெற வேண்டும். மனச்சான்றுக்கு கீழ்ப்படிந்து நேர்மையோடு மக்கள் மத்தியிலே மக்களுக்காக வெளிப்படைத்தன்மையோடு வாழ வேண்டும். அப்போது இயேசுவைப் போல நாமும் அதிகாரத்தோடு செயல்பட முடியும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகின்றோம். இயேசுவைப் போல நாங்களும் அதிகாரம் கொண்டவர்களாக பணியாற்ற உமது தூய ஆவியின் ஆற்றலையும் நேர்மையான உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும். ஆமேன். வேதனையால்
தொடுமே என்னை கரத்தாலே. பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
எங்கள் சகாயமே, நான் நிலம் போற்றும் தேவ சகாயமே. இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இன்றும் என்றும் எம்மவர்க்காய் பரிந்துரைப்பாயே. வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, இறையழைப்பை தினமும் தேடி இன்முகமாய் வாழ்ந்த புனிதரே, இன்னல் வாழ்வும் இந்த மண்ணில் அர்ப்பணித்த நல்ல புனிதரே. காற்றாடி மலைதனிலே காவியமான புனிதரே, காற்றாடி மலைதனிலே காவியமான புனிதரே, கனிந்துயம் வேண்டல்களை கேட்கும் புனிதரே, கனிந்துயம் வேண்டல்களை கேட்கும் புனிதரே. வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, கண்டு அஞ்சிடாது துணிந்து நின்ற புனிதரே, தூய்மை வாழ்வை அகவும் ஏற்று போற்றி மகிழ்ந்த புனிதரே. திருமுழுக்கை பலியாக தினம் தந்த புனிதரே, திருமுழுக்கை பலியாக தினம் தந்த புனிதரே, திருவாழ்வை எம் வாழ்வாய் மொழிந்த புனிதரே, திருவாழ்வை எம் வாழ்வாய் மொழிந்த புனிதரே. வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, நட்டாலம் ஈன்ற எங்கள் சகாயமே, நான் நிலம் போற்றும் தேவ சகாயமே. இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இன்றும் என்றும் எம்மவர்க்காய் பரிந்துரைப்பாயே. வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும்
மகிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.